அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். காஞ்சி மகாபிரிவா வைபவம், மகாபிரிவா மகிமை. இந்த தொடர் நிகழ்ச்சியில் நமக்கு பல அபூர்வமான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிற ஒரு வாய்ப்பு சங்கரா தொலைக்காட்சி மூலமா நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த நிகழ்ச்சி, இந்த வாய்ப்பு, இது நமக்கு கிடைக்கிறது எல்லாமே பெரிவாளோட சங்கல்பத்தினால, பெரிவாளோட அனுகிரகத்தினால தான் அப்படிங்கிறது தீர்மானமா சொல்லலாம். இது பல நாளா பண்ணணும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிற ஒரு நிகழ்ச்சி. இப்பதான் அதுக்கு வேலை வந்திருக்கு. அது பெரியவா அனுகிரகம் நமக்கு கை கூடி இருக்கு. அதனால இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாறதோ, சொல்றதோ, கேட்கறதோ எல்லாமே பெரிவாளோட பரிபூர்ண அனுகிரகத்துக்கு நாம பாத்திரமா இருக்கும். நமக்கு கிடைச்சு கொடுத்து பெரியவா அனுகிரகம் அப்படிங்கிறதுக்கு சாட்சி. அப்படி இருக்கிற அந்த மகாபிரிவா மகிமையில 1966 வருஷம் சாதுர்மாசி விரதத்தை காளஹஸ்தியில நடத்தினோம் அப்படிங்கிறது பார்த்தோம். காளஹஸ்தியில நடக்கிறதே பல அபூர்வமான இருந்தது. அப்படி இருக்கிறதே பெரியவாளின் சமரசபாவத்தோட தான் எல்லாரையும் சமமா பார்த்து எல்லாருக்கும் எல்லா அனுகிரகம் பண்ணியிருக்கா. ஏன் நமக்கு கொடுக்கல பிரசாதம் அப்படிங்கிறது அவளுக்கு ஒரு புரியாத புதிரா இருந்தது அப்படின்னு வேணா சொல்லலாம். ஏன் என்ன அப்படின்னு இதை ஆராய்ச்சி அப்படிங்கிறத விட ஏன் பெரியவா நமக்கு கொடுக்கல, என்ன காரணம், நம்மள்ட்ட ஏதான தோஷம் இருக்கா, இல்லை நம்ம ஏதாவது தப்பு பண்ணியிருக்குமா, இல்லையா அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையும் நம்ம வாழலையே, ஓரளவுக்கு நெறியோட தானே தர்ம வழியில தானே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், ஏன் கொடுக்கல அப்படின்னு அவளுக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு நெருடல், உறுத்தல். சரி, இந்த இப்ப சமயம் பிரமேயம் கிடைக்கல, அடுத்த தரம் இன்னொரு தரம் போறத வேணா நமக்கு கிடைக்குமோ, அந்த பிராப்தம் கிடைக்கட்டும் அப்படின்னு அவ இருந்தா. திருப்பி இன்னொரு தரம் தரிசனத்துக்கு போனா அப்பவும் பெரியவா பிரசாதம் கிடைக்கல. தீர்த்த பிரசாதம் எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கா. இவா வந்தோன்னு மட்டும் பெரியவா தீர்த்த பிரசாதம் இவாளுக்கு கொடுக்கல. முன்னால இருந்தவாளுக்கு கொடுக்குறா, அப்புறம் இவா அண்ணனை போனோன்னு அடுத்த வாளுக்கு கொடுக்குறா, இவாளுக்கு கொடுக்கல. இத மாதிரிலாம் 2-3 தரம் பார்த்தோன்னே இந்த சீனிவாசன் தம்பதிகளுக்கு மனசுக்குள்ள ஏதோ ஒரு தாபம் வந்துடுத்து. என்னமோ ஏதோ ரீசன் இருக்கு, காரணம் இருக்கு. பெரியவா பர்பஸா நமக்கு பிரசாதம் கொடுக்கறத அவாய்ட் பண்றா அப்படின்னு அவளுக்கு மனசுல ஸ்புரிக்க ஆரம்பிச்சுடுத்து, தெரிய ஆரம்பிச்சுடுத்து. ஆனா ஏன் என்னன்னு தெரியல. பெரியவாள ரொம்ப பேசுறதே பிரியமா தான் பேசிட்டு இருக்கா, எல்லாம் பிரியத்தை காமிக்கிறா. இப்படி அடுத்த வாழை வேற யாரான்னு இது மாதிரி பண்ணியிருக்காளான்னு பார்த்தா அப்படியும் இல்லை, எல்லாத்தையும் ஒரே பிரியமா தான் இருக்கா. நமக்கு என்னமோ தெரியல அப்படின்ட்டு இந்த அம்மாட்ட வந்து சொன்னேன். குருஸ்தானத்துலதான் அந்த அம்மா வச்சுருக்கேன். இந்த அம்மாட்ட சொன்னேன், எங்களுக்கு என்ன பாக்கிய குறைவா என்னன்னு தெரியல, எங்கள்கிட்ட என்ன குறை இருக்குன்னு தெரியல, ஏன் எங்களுக்கு பெரியவா பிரசாதம் கொடுக்க மாட்டேங்கிறான்னு தெரியல, இது ரொம்ப மனசு நெருடலா இருக்கு, தாபமா இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த அம்மா சொன்னா, இல்ல இல்ல, நீ பெரியவாளை சந்தேகப்படாத, பெரியவா மேல வருத்தப்படாத, பெரியவா கருணாமூர்த்தி, அப்படி யார்ட்டையும் நடந்துக்க மாட்டா, தாரதமியம் பார்க்க மாட்டா, பாரபட்சம் பார்க்க மாட்டா. இதுல என்னமோ உனக்கு இப்படி தாமசப்படுத்துறா அப்படின்னா இதுக்கு என்னமோ ஏதோ காரணம் இருக்கலாம். ஆனா என்ன காரணம்னு எனக்கு கேட்டா சொல்ல தெரியலப்பா. என்னோட அனுபவத்திலையும் நான் பெரியவாளை பார்த்து பெரியவாள்கிட்ட பழகின வரைக்கும் இது மாதிரி யாருக்கான்னு நடந்திருக்கான்னா நடந்தாப்புல தெரியல. அதனால எனக்கு இதுக்கு காரணமும் சொல்ல தெரியல. ஆனா நாம நினைக்கிறாப்புல இதுக்கு வேற ஒன்றும் லௌகீக காரணம் இருக்காது, ஏதோ வேற என்னமோ காரணம் இருக்கலாம். போக போக பெரியவாளே நமக்கு அதை ஸ்புரிக்கிறாப்புல பண்ணுவா, அவளே காமிச்சு கொடுப்பா. கவலைப்படாத, பிரார்த்தனை பண்ணிக்கோ, என்னைக்கோ ஒரு நாளைக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தா. இதுல கொஞ்சம் சமாதானம் ஆயிருந்தார். அப்புறம் இவர் என்ன பண்ணார், திருப்பதிக்கு தரிசனத்துக்கு போக வேண்டியிருந்தது. ஒரு சான்ஸ் திருப்பதிக்கு போனார். அங்க போறதே அந்த கார்த்தால அந்த வைஷ்ணவாச்சாரியர் ஜீயர் சேவை அப்படின்னு ஒண்ணு உண்டு. அந்த ஜீயர் சேவையில அந்த கோஷ்டியில சேர்ந்தவா பக்தாள்லாம் சில பேர்லாம் எல்லாரும் போய் தரிசனம் பண்ற வழக்கம் உண்டு. அதுல இந்த சீனிவாசனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இந்த ஜீயர் சேவையோட போனாக்க நமக்கு தரிசனம் ஈஸியா கிடைக்குமே பெரியவாள அப்படின்ட்டு ஒரு தோணி என்ன பண்ணினார், அந்த தரிசனத்துக்கு ஜீயர் சேவையோட போறார். இந்த ஜீயர் சேவைக்கு போனோம்னா அப்போ என்ன ஒரு நியமம்லாம் வச்சிருந்தா, அவ ஒரு வைஷ்ணவ ஆச்சாரியாளா இருக்கிறதுனால அவ போய் முதல்ல பெருமாளை சேவிக்கிறதே அவளோட கூட வருவா எல்லாரும் சிகை வச்சுட்டு இருக்கணும், குடுமியை வச்சுட்டு இருக்கணும். அந்த வைதீக அனுஷ்டானத்துக்கு உண்டான இந்த சனாதன மதத்தை சேர்ந்தவன் பிராமணன் அப்படிங்கிறதுக்குலாம் எல்லாத்துக்குமே அடையாளம். இந்த ஷிகே அப்படின்னா குடுமி அப்படிங்கிறது ஏதோ பிராமணனுக்கு மட்டும் நினைச்சுக்க வேண்டாம். நமது இந்து மதத்துல, சனாதன மதத்துல, நம்ம பாரத கலாச்சாரத்துல ஆண்களுக்கா இருக்கட்டும் என்ன ஒரு ஹேர் ஸ்டைல் அப்படின்னா இந்த ஷிகை வச்சுக்கிறது தான்.
இன்னைக்கு கூட பார்க்கலாம் பல சினிமாக்கள்ல எல்லாம் கூட ஒரு கிராமத்தான் அப்படின்னா நாட்டுப்புறத்தான் அப்படின்னா உடனே கட்டு குடுமி காதுல கடுக்கன் இதோடலாம் தான் காமிக்கிறா. இந்த காதுல கடுக்கனோட இருக்கிறது கர்ணபூஷணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா சொல்லியிருக்கு சாஸ்திரத்துல. அப்புறம் இப்ப ஏதோ அதுக்கு விஞ்ஞான ரீதியாகவும் பல நல்ல குணங்கள்லாம் இருக்கிறதா சொல்றா. அப்படி காதுல பூஷணம் இருக்கிறது, சிகை இருக்கிறது, குடுமி இருக்கிறது, இதெல்லாம் இது எல்லாருக்குமே உள்ளது. எல்லா வர்ணத்தையும் எல்லா ஜாதியை சேர்ந்தவாளுக்கும் இது இருக்கணும். அது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா விட்டு போய் இந்த மேல்நாட்டு கலாச்சாரம் வர வெள்ளைக்காரர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால எல்லாருதுலயும் விட்டு போய் இந்த ஒரு சம்பிரதாயம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா என்ன இருந்ததுன்னு குறைஞ்சுட்டே சமுதாயம் முழுக்கலும் இருந்தது, நாடு முழுக்கலும் இருந்தது, குறைஞ்சு போய் ஒரு பிராமணர்கள்ட்ட மட்டும் இருக்கிறது. வேதாத்தியனம் பண்ணினவாளானும் இந்த சிக கச்சம் இந்த குடுமி இதோடெல்லாம் கடுக்கன் இதோடெல்லாம் இருக்கிறது அப்படிங்கிறப்பல ஒரு சம்பிரதாயம் வந்தது. இன்னைக்கு பார்த்தாலே நேபாளிஸ், பீகாரிஸ் இங்கெல்லாம் பார்த்தேன்னா யூபியில எல்லாருமே சமஸ்த வர்ணத்தை சேர்ந்தவாளானும் சிகையோட தான் இருப்பா. அதுவும் குறிப்பா அந்த உச்ச குடுமி அப்படின்னு சொல்றப்பல அதோட தான் இருப்பா. இது அப்புறம் பார்த்தேன்னா ஒரு பிராமணாள்கிட்ட மட்டும் நின்னுது. அதனால அப்புறம் குடுமி அப்படின்னாலே பிராமணன் அப்படிங்கிறப்பல ஆயிடுத்து. அப்படி இல்லை, எல்லாருக்கும் இருக்கணும். பெரியவாளோட இந்த அவதார நோக்கமே நமது தேசத்தோட கலாச்சாரம் பழம்பெருமை இதெல்லாம் பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்கு தானே. ஆச்சாரிய ஸ்தானம் எல்லாமே அதுக்கு தானே இருக்கு. அதனாலதான் அந்த ஜீயர் சேவையிலையும் போறவாள்லாம் இந்த பெருமாள தரிசனம் என்ற சாக்கிலியானும் இந்த வைதிக அனுஷ்டானத்தோட இருக்கணும், அதுக்கு உண்டான லட்சணப்படி இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால அதை ஒரு நியதியா வச்சிருந்தா. சிகை வச்சிருந்தவா தான் குடுமி வச்சிருந்தவா தான் போய் ஜீயர் சேவையில கூட போகலாம் அப்படின்னு. அதனால இந்த சீனிவாசனும் அதனால சிகை வச்சுக்க முடியுமா ஆயிடுத்து. அவர் பார்த்தார், திருப்பதிக்கு பெரிய க்ஷேத்திரத்துக்கு வந்திருக்கோம், இங்க முடி காணிக்கைங்கிறது தான் ஒரு பெரிய சம்பிரதாயமா இருக்கு. அதனால பெருமாளுக்கு ஒரு முடி காணிக்கை கொடுத்தாப்புலையும் இருக்கும். நம்மளும் ஒரு சிகையை வச்சுட்டு பெருமாளை போய் நல்லபடியா தரிசனம் பண்ணிட்டு வரலாமே அப்படிங்கிறதுல சிகையை வச்சுட்டு நேர ஜீயர் சேவையோடு போய் பெருமாளை ஆனந்தமா சேவிச்சர். பிரசாதத்தோட திரும்பி வர, திரும்பி ஊருக்கு போகணும். அப்படி நெல்லிக்குப்பம் போகணும் அப்படிங்கிற சமயத்துல திருப்பதியிலேருந்து பெரியவா எங்க இருந்தா சாதுர்மாசியம் 66 வருஷம் காளஹஸ்தியில இருக்கா. இந்த காளஹஸ்தியில பெரியவா இருக்கான்னு இவாளுக்கு இப்ப பெரியவாளை தரிசனம் பண்ணி பழகி போயிடுத்தா. அதனால பெரியவாளை தரிசனம் பண்ணலாம், இவ்வளவு கிட்டக்கு வந்துட்டோம் திருப்பதிக்கு, அப்படியே போய் பெரியவாளை காளஹஸ்தியில தரிசனம் பண்ணலாம் அப்படின்ட்டு காளஹஸ்திக்கு வந்தா. இவா வரத்தே அநேகமா ராத்திரி 8 மணி 9 மணிக்கு மேல இருக்கும். பெரியவா அங்க ஒரு பசுமடம் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவா, அந்த இடத்துல தங்கி இருந்தா. அந்த உள்ளுக்குள்ள போறா, மடத்துக்குள்ள போறதே ஆஞ்சநேய சுவாமிகள் அப்படின்னு பெரியவாழ்ட்டி அவர் சொல்ற. இவ அடிக்கடி பழகிறதுனால இவ பேர்லாம் தெரியும். சீனிவாச சீக்கிரம் போ, பெரியவா இத்தனை நேரம் பேசியிருந்தா இப்பதான் உள்ள போக போறா, விசிராந்திக்கு போயிடுவா, நீ போய் உடனே தரிசனம் பண்ணிக்கோ அப்படின்னு. சரி இவா 2 பேரும் போனா அதுக்குள்ள பெரியவா தன்னோட அந்த விசிராந்திக்கா உள்ள போறா. உள்ள போன பெரியவா இவ வந்திருக்கா அப்படின்னு சொன்னோன்னு பார்த்தா. இவா 2 பேரும் நமஸ்காரம் பண்ண சேவிச்சுண்டா. ஏற இறங்க பார்த்தா இந்த சீனிவாசன பெரியவா பார்த்துட்டு உடனே தான் உள்ள போனா. ஒரு தட்டை எடுத்தா, அதுல ஒரு தையல் இலையை போட்டு குங்குமம், கல்கண்டு, மந்திராட்சத எல்லாத்தையும் எடுத்து வச்சா. வச்சுட்டு என்ன பண்ணினா, 2 பேருமா எடுத்துங்கோ அப்படின்னு பிரசாதத்தை அப்படி தட்டை நீட்டினா. இந்த சீனிவாசனுக்கு இந்த ஆண்டாள் தம்பதிக்கு அப்படியே மனசு ரொம்ப சந்தோஷப்பட்டது. பத்தியா நம்ம திருப்பதி போய் தரிசனம் பண்ணிட்டு பெருமாளை தரிசனம் பண்ணது கைமேல பலன். இத்தனை நாளா பெரியவா கையால நமக்கு பிரசாதம் கிடைக்காதது, இன்னைக்கு பெரியவாளே எடுத்து பிரசாதத்தை எடுத்து கொடுத்து தங்கையால நீட்டி கொடுக்கறாளே அப்படின்ட்டு 2 பேரும் வாங்கிக்கிறா. வாங்கிக்கிறது இவாளுக்கு இத்தனை நாள் ஏங்கி தவிச்சது இல்லையா, இந்த பிரசாதத்துக்கு தானே ஏங்கி தவிச்சிருக்கா. அப்படியே உணர்ச்சி வசப்பட்டா, கண்ணால ஆனந்த பாஷ்பம் கொட்டுறது தாரதாரையா உருகின் இருக்கா. அப்ப பெரியவா அந்த பிரசாதத்தட்டை கொடுத்துட்டு சொல்றா, இப்பதான் நீ ஸ்ரீ வைஷ்ணவன் எடுத்துக்கோ அப்படின்னு. இத அந்த சீனிவாசன் நினைச்சு உருகிற. இப்ப பாருங்க லிங்க், முதல்ல இவா விழுப்புரத்துக்கிட்ட இருக்கிறதே பெரியவாள்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறதே அடியேன் ஸ்ரீ வைஷ்ணவன் அப்படிங்கிறது ஏற இறங்க பார்த்துட்டு நீ ஸ்ரீ வைஷ்ணவனா அப்படின்னு பெரியவா ஒரு பரிகாசமா கேட்டாப்புல இருந்தது. அது ஏன் அப்படி கேட்டாங்கிறதுக்கு இப்ப தெரியறது. அப்படின்னா என்ன, ஸ்ரீ வைஷ்ணவன் நான் அவன் இவன் சொல்லிண்டாக்க நம்மளோட குலப்பெருமையை சொல்லிண்டதுனால பேர் போட்டுண்டதுனால சரியா போச்சா? அதுக்கு உண்டான அனுஷ்டானப்படி ஆச்சாரப்படி இருந்தா தானே நமக்கு அந்த யோகித பூர்ணமா இருக்கு.
இதை உணர்த்துறதுக்காக தான் பெரியவா அப்படி நாடகம் ஆடினா போல இருக்கு. இந்த பிரசாதம் கொடுக்காத பெரியவா கடத்தினத்துக்கு காரணம் இப்ப புரிஞ்சுது. இப்ப சிகவ சின்னத்துக்கு அப்புறம் இப்பதான் நீ ஸ்ரீ வைஷ்ணவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரசாதத்தை கொடுத்தா அப்படின்னா பெரியவாளுக்கு எதுல சந்தோஷப்படுறா அப்படின்னு நம்மளோட ஸ்வதர்மத்துல நமக்கு உண்டான சாஸ்திர வாழ்வு இருக்கோ அதுபடி நாம நடந்துட்டு இருந்தோம்னாலே பெரியவாளை திருப்திப்படுத்த பெரியவாளோட பிரசாதம் நமக்கு கிடைக்கிறதுக்கு வேற ஒண்ணுமே நாம ஒன்றும் பெருசா தபஸ் பண்ண வேண்டாம், பூஜை பண்ண வேண்டாம், ஒண்ணும் பண்ண வேண்டாம். நாம மட்டும் சாஸ்திரம் விதிச்ச அந்த நெறிப்படி இருந்து தர்ம வழியில நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டோம்னா பெரியவா பிரசாதம் நம்மளை தேடி வரும், பெரியவா கடாட்சம் நம்மளை தேடி வந்து கிடைக்கும். இப்படி இந்த சீனிவாசனுக்கு முதல்ல பிரசாதம் ரொம்ப நாள் கிடைக்காத பிரசாதம் எங்க கிடைச்சதுன்னு இந்த காளஹஸ்திங்கிற க்ஷேத்திரத்துல இருக்கிறதே தான். இப்படி பல பேருக்கு பல விஷயங்கள், அபூர்வமான விஷயங்கள் பெரியவா இந்த காளஹஸ்தியில இருக்கிறதே நடந்தது. அந்த காளஹஸ்தியில மலை மேல பஞ்சமுகேஸ்வரர் அப்படின்னு சுவாமி கண்டுபிடிச்சா அப்படின்னு சொன்னோம். பஞ்சமுக லிங்கத்தை எப்பொழுதும் பார்த்தேன்னா சிவன் கோவில்ல லிங்கம்ங்கிறது அப்படி முழுன்னு இப்படி ஓவலா தான் இருக்கும். அந்த ஓவலா இருக்கிற லிங்கத்துல 5 முகம், அதாவது 4 பக்கம் தான் முகம் இருக்கும், இன்னொன்னு ஊர்த முகம் அப்படிங்கிறது மேல் நோக்கி இருக்கிறது அப்படின்னு. அது பாவனையான இருக்கிற முகம் தான். இந்த 4 பக்கக்கும் 4 முகம் இருக்கும். அது சதுர்வேதத்தையும் குறிக்கிறது, 4 திக்கையும் பார்த்துருக்கு அப்படின்லாம் நம்ம முன்னாலேயே பார்த்துட்டோம். அது அந்த பஞ்சமுகேஸ்வரரை கண்டுபிடிச்சு அந்த ஆலயத்துக்கு இன்னைக்கு வழிபாடுலாம் நடக்கிறாப்புல பண்ணினா, அதே மாதிரி அந்த குன்றுக்கு அடிவாரத்துல ஒரு பக்கத்துல மறைஞ்சு கிடந்த சிற்பங்கள்லாம் நடராஜர், பிக்ஷாடனர், பார்வதி பரமேஸ்வரன், நர்த்தன விநாயகர் முதலான அபூர்வமான சிற்பங்கள்லாம் பெரியவா கண்டுபிடிச்சு புதரா மண்டி கிடந்ததை கிளியர் பண்ண சொல்லி கண்டுபிடிச்சு நடராஜ ரங்கஸ்தலம் அப்படின்னு அதுக்கு பேரையும் வச்சு அந்த இடத்துல 1966ஆம் வருஷம் சாதுர்மாச சமயத்துல ஆகம சில்ப சதஸ், வேதாகம சில்ப சதஸ்ன்னு வருஷம் பண்ற வழக்கம் உண்டு. அதை இந்த இடத்துல தான் பண்ணினா அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இந்த பஞ்சமுகேஸ்வரர் அப்படின்னு ஒண்ணு ஞாபகம் வருது. பெரியவாள்கிட்ட கைங்கரம் பண்ணியிருந்தார். ராமூர்த்தி அப்படின்னு பேர், பாட்டு ராமூர்த்தி அப்படின்பா. அவர்கிட்ட ஒரு நாளைக்கு கேட்கிறா, பெரியவாளுக்கு சங்கீதத்துல அபார பிரியம் உண்டு, பெரியவா பெரிய சங்கீத கடல். அப்படி இருக்கிறதே பல கீர்த்தனங்கள்லாம் பத்தி பல சந்தர்ப்பங்கள்ல ஆராய்ச்சி பண்ணிட்டு வருவா, அதை பத்தி பாடி காமிப்பா, என்னெல்லாமோ பண்ணுவா பெரியவா சங்கீதத்துல. அப்படி ஒரு நாளைக்கு திடீர்னு அவர்கிட்ட சொன்னா, தியாகராஜரோட கிருதி நாத தனுமனிசம் சங்கரம் அப்படின்னு ஒரு கிருதி. அதுல ஒரு வார்த்தை வருது, சத்யோஜாதாதி பஞ்சவக்தஜ சரிகம பதனி வரசப்தஸ்வர அப்படின்னு வருது. இத அந்த ராமூர்த்தி ஏற்று கேட்டா பெரியவா. அது சரி, ஐயர்வாள் சொல்றார், பரமேஸ்வரனுக்கு 5 முகம், சத்யோஜாதம், வாமதேவம், அகோரம், தத்புருஷம், ஈசானம் அப்படின்னு 5 முகம். இந்த 5 முகத்திலேருந்து சத்யோஜாதம் முதலான 5 முகங்கள்லேருந்து சங்கீதத்துக்கு ஆதாரமான ஸ்வரங்கள் சரி கம பத நீனி 7 ஸ்வரம். இந்த 7 ஸ்வரத்தையும் வெளியில விட்டார் பரமேஸ்வரன், உற்பத்தி பண்ணினர் அப்படின்னு வருது. சத்யோஜாதாதி பஞ்சவக்திரஜ சரிகம பதனி வர சப்தஸ்வர அப்படின்னு வருது. அது சரி, 7 ஸ்வரமோ 7ஆ இருக்கு, முகமோ 5ஆ இருக்கு. 5 முகத்திலேருந்து 7 ஸ்வரம் எப்படி வரும்? 5 முகத்திலேருந்து 5 ஸ்வரம் வருது அப்படின்னா ஒரு முகத்துக்கு ஒரு ஸ்வரம் வந்ததுன்னு நம்ம கணக்கு சரி பண்ணிக்கலாம். இப்ப 5 முகத்திலேருந்து 7 ஸ்வரம் வருது அப்படின்னாக்க அப்போ ஏதோ 5 முகத்திலேருந்து 5 ஸ்வரம் வந்திருக்கணும். இன்னும் இருக்கிற 2 ஸ்வரம் ஏதோ இன்னும் 2 முகத்திலேருந்து வந்திருக்கலாம். அப்படிதான் வந்திருக்கணும். இந்த கணக்கு சரியா தெரியுமா? யாருக்கு தெரியும்? பரமேஸ்வரனுடைய எந்தெந்த முகத்திலேருந்து எந்தெந்த ஸ்வரம் வந்தது, 5 முகத்திலேருந்து 7 ஸ்வரம் எப்படி வந்ததுங்கிற கணக்கு தெரியுமா? அது சரி பண்ண முடியுமா? டேலி பண்ண முடியுமா? உனக்கு தெரியுமான்னா அவர் தெரியாதுன்னு. சரி, இது யாருக்கு தெரியும் அப்படின்னு தெரியல, சங்கீத வித்வான்கள்ட்ட தான் கேட்கணும். உடனே பெரியவா என்ன பண்ணா, சென்னையில இருக்கிற பிரபல சங்கீத மாமேதை மைசூர் வாசுதேவாச்சார் அப்படின்னு அவர்கிட்ட அனுப்பிச்சா. வாசுதேவாச்சார்ட்ட போய் கேட்டுவான். வாசுதேவாச்சார்லாம் பெரியவாள்கிட்ட ரொம்ப பக்தி பிரியம். அவர்கிட்ட போய் கேட்டுவான். அவர்கிட்ட இவர் கேட்டா அவர் ஆச்சரியப்பட்டார். இந்த சாகித்யத்துல இருக்கு நாத தனுமனிசம் தியாகராஜ கிருதியில சத்யோஜாதாதி பஞ்சவக்திரஜ சரிகம பதனி வர சப்தஸ்வரன்னு இருக்கு அப்படின்ட்டு ஆச்சரியமா இருக்கு. பெரியவா இப்படி எல்லாம் உட்காந்து யோஜனை பண்றாளேன்னு. இருந்தாலும் இங்க என்ன நிறைய வித்வான்கள் இருக்காளே, எல்லாத்தையும் நான் கேட்கிறேன், கேட்டுட்டு நாங்களே பெரியவாளை நேர தரிசனம் பண்றோம்னு சொல்லு அப்படின்னு அவர்கிட்ட சொல்லி அனுப்பிச்சுட்டா.
இவர் வந்து சொன்னார். அவளே வந்து நேர சொல்றாளாம், பெரியவா தரிசனத்துக்கு வரேன்னு சொல்லியிருக்கா அப்படின்னு. உடனே மறுநாளைக்கு எல்லாருமா வந்தா. மைசூர் வாசுதேவாச்சார் அழிச்சின் வர தலைமையில எல்லா பிரபல வித்வான்கள் எல்லாரும், சங்கீத வித்வான்கள்லாம் வந்தா. வந்து எல்லாரும் நமஸ்காரம் பண்ணி பெரியவாள்கிட்ட சொன்னா, இந்த கிருதியில இப்படி ஒரு வார்த்தை இருக்கு, பரமேஸ்வரனோட சத்யோஜாதம் முதலான 5 முகங்கள்லேருந்து சரிகம பதினிங்கிற 7 ஸ்வரம் வந்ததுன்னு. ஆனா எந்த முகத்திலேருந்து எந்த ஸ்வரம் வந்தது, எப்படி வந்ததுங்கிறது எனக்கு கணக்கு தெரியல. பெரியவா இதைப்படி இந்த சந்தேகத்தை கேட்டதுக்கு அப்புறம் தான் இந்த சாகித்யத்துல இதோட அர்த்தத்தை பார்த்து இதுக்கு இப்படி யோஜனை பண்ணணும், எங்கேருந்து எந்த முகத்திலேருந்து எந்த ஸ்வரம் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நமக்கு தெரியறது, யோஜனை பண்றது. இத்தனை நாள் அதை நாங்க ஒன்றும் கவனிக்கல, எங்களுக்கும் தெரியல. அதனால பெரியவாளை பிரார்த்தனை பண்றோம், எந்த முகத்திலேருந்து எந்த ஸ்வரம் வந்தது எப்படிங்கிறத எங்களுக்கு சொல்லி கொடுத்தா நாங்க இன்னும் தெரிஞ்சுட்டு சந்தோஷப்படுவோம், பெரியவா அனுகிரகம் பண்ணோம்னா. உடனே பெரியவா என்ன பண்ணா, சிரிச்சுண்டே, தெரியும் பெரியவாளுக்கு, சிரிச்சுண்டே சரி சங்கீதத்துல 7 ஸ்வரத்துல சரிகம பதினி 7 ஸ்வரத்துல பிரகிருதிஸ்வரம் விகிருதிஸ்வரம்னு இருக்கு. அதாவது பிரகிருதி எப்படின்னா இயற்கையா இருக்கிறது, விகிருதினா உற்பத்தி பண்ணி. அந்த இயற்கையா இருக்கிறதுனாலே யாரும் நம்ம தனியா பண்ணணுங்கிறது இல்லை. அப்போ இயற்கையா இருக்கிறது போக மீதியை தான் நாம உற்பத்தி பண்றோம். அப்போ சங்கீதத்துல பார்த்தீங்கன்னா சாபாங்கிற அந்த 2 ஸ்வரம் தான் பிரகிருதி ஸ்வரம் அப்படின்னா. அதனால சுதி சேர்த்துக்கிறதே பாடுறதுக்கு முன்னாலே எல்லாத்துக்குமே சாப்பா தானே சேர்த்துக்கிறோம். அப்படின்னா அந்த இயற்கையா இருக்கிற அந்த பிரகிருதியோட நாம ஒட்டின்னுட்டோம்னாக்க மற்றபடி நாம உற்பத்தி பண்ணின எல்லாமே நமக்கு அனுகூலமா இருக்குங்கிறத காமிக்கிறதுக்கு தான் இது. அந்த சுதி சேர்த்தையே அடிப்படையே இந்த சாப்பாக்கு சேர்த்துக்கிற அந்த பிரகிருதி ஸ்வரம். அப்ப பார்த்துட்டா 2 இருக்கு, ஆல்ரெடி 2 இருந்தது. இந்த 2 எங்கன்னு மோதகரான் நிகமோத்தம சாமவேத சாரம் அப்படின்னு சொல்லிட்டார். வேதங்கள்ல உத்தமமான சாமவேதத்தோட சாரம் தான் சங்கீதம்னு சொல்லிவிட்டார். வேதத்திலேருந்து அது வந்தது அப்படின்னாலே வேதமே அனாதிதான், அது பரமேஸ்வரனோட மூச்சு காத்துன்னு சொல்றோம். அவரோட அந்த மூச்சு காத்தா அந்த வேதத்திலேருந்து சாப்பாங்க 2 ஸ்வரம் இருந்தது. இந்த 2 ஸ்வரத்தை வச்சுன்னு இவ்வளவு ராக விசேஷங்களோட சங்கீதம் வளர்க்க முடியாதுங்கிறதுனால பரமேஸ்வரன் ரிகமதனிங்கிற 5 ஸ்வரம் விகிருதி ஸ்வரத்தை தன்னோட 5 முகத்திலேருந்து வெளியில விட்டார். இதைத்தான் ஐயர்வாள் இந்த கீர்த்தனத்துல இப்படி சொல்றார் அப்படின்னு சொன்னா எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டா. பரமேஸ்வரனோட மூச்சு காத்தா வெளியிலேருந்து வந்தா என்ன, அவரோட வாயிலேருந்து ஸ்வரமா வந்தா என்ன, எல்லாமே பரமேஸ்வரன்ட்டேந்து வந்தது தானே. ஸோ அதனால 5 2 7 ஸ்வரமும் அவர்கிட்டேருந்து தான் உற்பத்தியாகி வந்திருக்கு. அப்ப ஏற்பட்ட அந்த நாதத்துக்கு ஓசைக்கு அதையே சரீரமா உடைய நாத தனும் அனிஷம் சங்கரம் அப்படின்னு சொல்றார். அந்த பரமேஸ்வரன் தான் அந்த நாதத்தோட வடிவாவே இருக்கான். அப்படி அப்பர் சுவாமிகள் சொல்றாரே, ஓசை ஒலியலாம் ஆனாயினியே அப்படிங்கிறார். அவரும் அதே நாதஸ்வரூபமா தான் சொல்றார். இந்த பார்த்தோம், இந்த பஞ்சமுகேஸ்வரர் இந்த 4 முகமும் யஜுர்வேதம், ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வேதத்துக்கு 4 வேதமும் இருக்குன்னு சொன்னோம். அதுலேருந்து தான் வேதமும் அங்கேருந்து தான் வருது, நாதமும் அங்கேருந்து தான் வருது, எல்லாம் அங்கேருந்து தான் வருது. இது எத்தனைக்கும் ஆதாரமா, சர்வத்துக்கும் ஆதாரமா பரமேஸ்வரன் தான் இருக்கார் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியுது. அப்பேற்பட்ட அபூர்வமானதான் இந்த பஞ்சமுகேஸ்வரர். அதை உலகத்துக்கு தெரிஞ்சு எல்லாரும் நம்ம வழிபட முடியுமா, பெரியவா பண்ணா காளஹஸ்தியில அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அதே மாதிரி இந்த நடராஜ ரங்கஸ்தலம் இப்படி எல்லாம் இருக்கிற பெரியவா காளஹஸ்தியிலேருந்து தன்னோட யாத்திரையை இந்த சாதுர்மாசத்தை முடிச்சுட்டு யாத்திரையை தொடர்ந்து எங்கெல்லாம் போறா, என்னென்ன அபூர்வ நிகழ்ச்சிகள்லாம் நடக்கிறதுங்கிறது நாமளும் தொடர்ந்து பார்க்கலாம்.